പ്രധാനമന്ത്രി കന്യാകുമാരിയിൽ സൈനിക നീതിയെക്കുറിച്ചാണ് സംസാരിക്കുന്നതെന്ന് തോന്നുന്നു. അതിലേക്ക് எதிர்பார்த்தார்களோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே ஊரியிலே என்ன நடந்தது, நம்முடைய துணிச்சல் மிக்க ராணுவம் எந்த மாதிரியாக பதிலடி கொடுத்தது என்பதை பார்த்திருக்கிறீர்கள். புல்வானாவிலே இப்பொழுது என்ன நடந்தது, அதற்கு எதிராக Air Force wanted to do surgical strike after 26/11, but UPA blocked it. And today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed, and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. ஒரு காலத்திலே அக்டோபர் 26 பயங்கரவாத தாக்குதல் நடந்த பொழுது நீங்கள் செய்திகளிலே படித்தீர்கள். நம்முடைய விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை தடுத்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்தி படிக்கிறீர்கள், நம்முடைய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதத்தினுடைய செல்வாக்கு நிச்சயமாக விட்டப்படும். அது மாத்திரமல்ல, இதுதான் புதிய இந்தியா. இந்த இந்தியாவிலே பயங்கரவாதிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும் அவர்கள். Friends, the events of the past few days have demonstrated yet again the strength of our armed forces. It has also brought our nation closer. The way the nation has supported our armed forces is extraordinary, and I bow to every Indian for that. கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்ற நிகழ்வுகள் மேலும் நம்முடைய ராணுவத்தினுடைய வலிமையை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது இந்த நாட்டினை ஒன்றாக சேர்த்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. எந்த மாதிரியாக நம்முடைய ராணுவத்திற்கு சாதாரண மக்களிடமிருந்து கிடைத்திருக்கின்ற ஆதரவு அசாதாரணமானது. ஆகவே இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Sadly, a few political parties guided by Modi hatred have started hating India. No wonder, while the entire nation supports our armed forces, they suspect the armed forces. The world is supporting India's fight against terror, but a few parties suspect our fight against terror. துரதிர்ஷ்டவசமாக சிலர் மோடி வெறுப்பினை நாட்டிற்கு எதிரான வெறுப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாடு முழுவதும் நம்முடைய ராணுவத்தினை ஆதரிக்கிறது. ஆனால் இவர்கள் ராணுவத்தினுடைய செயல்பாட்டை சந்தேகிக்கிறார்கள். இந்த உலகமே நம் நாட்டினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை பாராட்டுகிறது. ஆனால் சில கட்சிகள் நாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடத்துகின்ற யுத்தத்தை சந்தேகிக்கிறார்கள். These are the same people whose statements are helping Pakistan and harming India. They are the same people whose statements are being happily quoted in the parliament of Pakistan and in the radio of Pakistan. இம்மாதிரியானவர்களுடைய இந்த அறிக்கைகள் பாகிஸ்தானுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இந்தியாவை காயப்படுத்துகிறது. அவர்களுடைய அறிக்கைகள் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்திலும் பாகிஸ்தான் ரேடியோவிலும் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் இவர்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். I want to ask them, do you support our armed forces or suspect them? They should clarify. Do they believe our armed forces or they believe those forces who support terrorism on our soil? நான் இவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய ராணுவத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறீர்களா? அதோடு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்தியாக வேண்டும்.
நீங்கள் நம் ராணுவத்தை நம்புகிறீர்களா அல்லது இந்த மண்ணிலே பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். I want to tell this party, Modi will come and go. India will remain. Please stop weakening India to strengthen your own politics. In matters of defense and national security, we are Indian first and Indians only. Your politics can wait. It is the safety of our nation that is at stake. நான் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மோடி வரலாம் போகலாம், ஆனால் இந்த நாடு எப்பொழுதும் இருக்கும். ஆகவே உங்களுடைய அரசியலை பலப்படுத்துவதற்காக இந்த நாட்டை பலவீனப்படுத்தி விடாதீர்கள். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை பொறுத்தவரை நாம் முதலில் இந்தியர்கள் மாத்திரமே. உங்களுடைய அரசியல் அது பொறுத்திருக்கலாம், காலம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மாத்திரமே நமக்கு முதன்மையானது. Friends, let us talk about corruption and black money. India has seen prime ministers who said out of every rupee only 15 paisa reaches to poor. India has seen arrogant cabinet ministers who say zero loss to a scam worth lakhs of rupees. Some people say corruption as a way of life. This would be acceptable to them, but not to me. நண்பர்களே, பிரதானமந்திரிയുടെ കന്യാകുമാരിയിലെ ஊழல் പ്രസംഗം. மற்றும்